தேவகோட்டை என் சினிமா வாழ்வியலில் ஒரு முக்கியமான பகுதி. பழைய படங்களை பார்த்து உணர்ந்து தெளிந்து இன்று வரை அதை ரசித்து எழுதிக் கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த பகுதியில் நான் சிறுவயதில் பார்த்து ரசித்த படங்கள்தான் காரணம். லட்சுமி, சரஸ்வதி, அருணா இந்த 3 தியேட்டர்களும் தேவகோட்டை நகரில் பிரதானமான தியேட்டர்கள். நான் ரசித்த இளையராஜாவின் இசையை கொண்ட பாடல்களை, படங்களை பெரும்பாலும் இந்த பகுதியில்தான் பார்த்துள்ளேன், ரசித்துள்ளேன். ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவன் என்றாலும் அண்டை மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தில் வரும். அதுவும் ராமநாதபுரம் அருகில் இருக்கும் தேவகோட்டை நகரம்தான் என் அம்மா பிறந்து வளர்ந்த ஊர் என்பதால் காலாண்டு தேர்வு விடுமுறை, அரையாண்டு தேர்வு விடுமுறை, 2 மாத விடுமுறை இப்படி இங்கு வந்தால் திரும்ப ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு திரும்ப சென்று பள்ளி செல்ல மனமே வராது. அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனை எனக்கு சிறு வயதிலிருந்து கொடுத்த ஊர்தான் இது. இந்த மாவட்டம்தான் சினிமாவுக்கு ஒரு பிரதான நகரம். இங்கிருந்து தான் பல பிரபலங்கள் சினிமாவுக்கு சென்றார்கள். சினிமா என்பதை மனதில் பதிய வைத்த கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம், காரைக்குடி நாராயணன், எஸ்.பி. முத்துராமன், இயக்குனர் ராஜசேகர், ராமநாராயணன், மனோரமா என எண்ணற்ற சினிமா ஜாம்பவான்கள் இந்த பகுதியில் இருந்து சென்றவர்கள்தான். அதுபோல புகழ்பெற்ற ஸ்டூடியோவான ஏவிஎம் ஸ்டூடியோவும் இந்த தேவகோட்டை ரஸ்தா பகுதியில் இருந்து செயல்பட்டதுதான். வேதாள உலகம் உள்ளிட்ட ஆரம்பகால படங்கள் இந்த பகுதியில் எடுக்கப்பட்டு பின்னர் தான் சென்னைக்கு ஏவிஎம் ஸ்டூடியோ மாற்றப்பட்டது. விசுவின் சிதம்பர ரகசியம் உள்ளிட்ட படங்கள் இங்கு ஷூட்டிங் எடுக்கப்பட்டு காரைக்குடி பகுதிகள், முக்கியமாக இங்குள்ள கானாடு காத்தான், ஆத்தங்குடி, ஆராவயல், தேவகோட்டை, காரைக்குடி என இந்த பகுதிகள் அனைத்தையும் தெரிய வைத்தவர் எனக்கு தெரிந்த இயக்குனர் விசுதான். இந்த பகுதியைச் சேர்ந்த பெரிய இயக்குநர்கள் அதிகம் பேர் இருந்தாலும் இந்த பகுதியை பிரதானப்படுத்தி எந்த படமும் எடுக்கவில்லை. ஏவிஎம் ஸ்டூடியோடு நெருங்கிய நட்பு கொண்டிருந்த இயக்குனர் விசு அவர்கள்தான் இந்த பகுதியில் படம் எடுக்க வேண்டும் என விரும்பி 85 வெளிவந்த சிதம்பர ரகசியம் என்ற ஒரு படத்தை காரைக்குடி நகரை சுற்றி உள்ள ஊர்களையும் பிரதானப்படுத்தி எடுத்திருந்தார். இந்த பகுதியில் உள்ள சங்கரபதி கோட்டை, அப்புறம் செட்டிநாடு, காரைக்குடி, தேவகோட்டை, ஆராவயல் என பல பகுதிகளை இந்த படத்தில் காண்பித்திருந்தார். 90களின் இறுதியில் வந்த சங்கரின் ஜீன்ஸ் படம் காரைக்குடி நகரை பிரதானப்படுத்தி அதிக காட்சிகள் எடுக்கப்பட்டிருந்தது. சில முக்கியமாக வரும் பிளாஷ்பேக் காட்சிகள் காரைக்குடி நகரில் எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு பிறகு காரைக்குடி நகரம் ஒரு முக்கிய இடத்தை பிடித்தது. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிற முக்கிய இடத்தை பிடித்தது. இந்த காரைக்குடி தேவகோட்டை பகுதியில் நான் சிறு வயதில் எண்ணற்ற திரைப்படங்கள் பலவற்றை பார்த்து மனதை விட்டு அது அகலாமல் உள்ளது. நான் சிகப்பு மனிதன், ஒரு தாயின் சபதம், பெண்மணி அவள் கண்மணி, ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த காரைக்குடி தேவகோட்டை பகுதிகளில் நான் சிறு வயதில் பார்த்த பல பழைய திரைப்படங்கள் என் மனதை விட்டு அகலாமல் இன்னும் நினைவில் உள்ளது. சினிமாவை வைத்துத்தான் அந்த நாட்களில் என்ன நடந்தது, அந்த நாட்கள் எவ்வளவு இனிமையான காலமாக இருந்தது என்பதை கூட உணர முடிகிறது. அப்படி ஒரு இனிமையான காலத்தில் இந்த பகுதிகளில் பார்த்த திரைப்படங்கள் பல என் மனதை விட்டு இன்னும் அகலாமல் உள்ளது. என் நினைவலைகளை அது தூண்டிவிடுகிறது.